ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் ஆவார். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஆவார். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களின் அதிபதியாக புதன் இருக்கிறாருங்க. குறுகிய காலத்தில் ராசியை மாற்றக்கூடியவரும் இவர் தான். அதுவும் சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலையை மாற்றக்கூடியவரும் இந்த புதன் தாங்க. தற்போது மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய புதன் ஏப்ரல் 30 மேச ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு. மேச ராசிக்குள்ளே நுழைந்த அடுத்த நாளே, அதாவது மே 1 புதன் அந்த ராசியில் அஸ்தமனமாகி பயணம் செய்ய இருக்கிறாரு. புதன் இப்படி அஸ்தமனம் ஆவதால் அதனுடைய தாக்கமானது 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதுவும் அவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்பொழுது மேச ராசியில் புதன் அஸ்தமனம் ஆவதால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடக ராசியில் 10வது வீட்டில் புதன் அஸ்தமனமாக இருக்கிறாருங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத நிதி ஆதாயங்களானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்க போகுது. தொழிலதிபர்களுக்கு நல்ல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க. ஒவ்வொரு வேலையுமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளானது நடக்க தொடங்கக்கூடிய காலகட்டமாகும். நிறைய பொறுப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. பெரிய பொறுப்புகள், அதிகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். மேலுமே அசையா சொத்துக்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய உறவுகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க தொடங்குங்க. உங்களை தேடி நல்ல செய்திகள் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்க போகக்கூடிய காலகட்டமாகுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் வெளியூர், வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியில் 9வது வீட்டில் புதன் அஸ்தமனமாக இருக்கிறாருங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களானது கிடைக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வணிகர்களுடைய புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய நேரமாகும். இது வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. புதன் இந்த காலகட்டத்தில் அஸ்தமனம் ஆவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. தொழிலதிபர்களுக்கு எதிர்பாராத அளவில் லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவது, நிலம்
வாங்குவது, சொத்து வாங்குவது போன்ற யோகங்களானது கிடைக்க போகுது. பணத்தை முதலீடு செய்வீங்க. எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகும். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளானது நடக்க தொடங்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்க உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமானதே கிடைக்க போகுது. நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றமானது ஏற்படும். தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் வருத்தப்பட தேவையில்லைங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இனி நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொடர்பான பாதிப்புகளை பார்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களானது நடக்க போகுதுங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணம் கை கூடுற மாதிரி தள்ளி கொண்டே போயிருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண யோகமானது உண்டாக போகுது. குழந்தையில்லா தம்பதிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க. மகர ராசி 4வது வீட்டில் புதன் அஸ்தமனமாக இருக்கிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய நேரமாகுங்க. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுதலையானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அதே போல் வேலை தொழில் இரண்டிலுமே சமநிலை போக்கானது இந்த காலகட்டத்தில் காணப்படுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. எல்லோருமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தோம்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல அனுகூலமானது ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமானது கிடைக்க போகுது. உறவினர்களிடம் சண்டை போடுவதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகும். எடுத்த காரியங்களில் வெற்றியானது கிடைக்க போகுது. தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா அது வெற்றியில் தாங்க போய் முடியும். படைப்பாளிங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையானது நிறைய நடக்க தொடங்க போகுதுங்க. பெரிய வெற்றியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. ஆச்சரியமான முன்னேற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உங்களுடைய பேச்சினால் காசு வரக்கூடிய யோகமானது இருக்குதுங்க. பெரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குது. இன்ப சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகமானது இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பண வரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. நிறைய பேரோட உதவியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்க போகுதுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுத்தோம். கொடுக்க வாக்கா காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இது வரைக்கும் உங்களுடைய மனசில் இறந்துட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பண வரவானது நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா
உங்களுடைய உறவினர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. எல்லாவித காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பக்தியில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்க போகுதுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.